ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மி தமிழ் கிராஃப்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அனௌன்ஸ்மெண்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் கிவ் அவேக்காக நான் நிறைய சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ், ஆர்ட் மெட்டீரியல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். எப்போ கிஃப்ட்ஸை ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ? இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக குயிக்காக ஒரு பேப்பர் கிராஃப்ட் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் காம்பஸ் எடுத்துக்கிட்டு 8 சென்டிமீட்டர் அளவுக்கு மெஷர் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிட்டேன். சைஸ் உங்கள் சாய்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காம்பஸ் வச்சு போடணுன்னு இல்லை, சர்க்கிள்டு ஸ்கேல் அந்த மாதிரி எது சர்க்கிள்டு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சைஸ் கரெக்டாக சொல்லணுன்னுக்காக காம்பஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 8 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணோம். இப்போ 6 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதை நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா மார்க்கரே யூஸ் பண்ணிக்கலாம். நான் காம்பஸ் யூஸ் பண்ணுறனால பென்சில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா பேப்பர் ஃபேனுக்கு ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சைஸிங் கரெக்டாக இருக்கணும்னு நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைஸிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேப்பர் ஃபேனுக்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்பவே ஈஸி தான். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இமெயில் ஐடி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி 2 சர்க்கிளுமே நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் நான் பெரிய சர்க்கிளை ஃபோல்ட் பண்ணிட்டு அடுத்து இதே சேம் மாதிரியே 2வது சர்க்கிளையுமே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 2 சர்க்கிளை கட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளை பேப்பர் ஃபேனுக்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிளை நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். அடுத்த சர்க்கிளுமே லைட்டாக சைஸிங் வச்சுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் நம்மள்கிட்ட சிசர், க்ளூ, பேப்பர் இருந்தாலே போதும். ஈஸியாக கிட்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்ம இந்த மாதிரி ஈஸியான கிராஃப்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அந்தன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் செய்கிற கிராஃப்ட்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிவ் அவே கிஃப்ட்ஸ் வாங்கிட்டேன் இல்லையா, அதை நான் சீக்கிரமாக ரிவீல் பண்ணுறேன். அதையும் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இன்வைட் பண்ணுறது மெயினான ரூல், அதை மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம 2 ஷீட்டையுமே ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு, பேப்பர் ஃபேனுக்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி. அடுத்து நம்ம இந்த 2 ஷீட்டையுமே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அந்த பெரிய ஷீட் ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அதோட எண்டில் கொஞ்சோண்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சின்ன ஷீட்டை அதுக்கு மேலே வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி தான். நீங்கள் எந்த க்ளூ வேணாலுமே யூஸ் பண்ணலாம். நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபெவிகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்ட்டுக்கு. இப்போ நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டின பிறகு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது 2த்தையும் சேர்ந்த பிறகு நம்ம இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண பிறகு நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி கிடச்ச பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குயிலிங் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு டார்க் பிங்க் கலர் மாதிரி ஒரு கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டிப்பாகவே பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் குயிலிங் பேப்பர் கொஞ்சம் நீட்டாகவே ஸ்டிப்பாக கட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் குயிலிங் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த குயிலிங் பேப்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு சென்டரில் வச்சு அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டாக சென்டராக இருக்க மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கிராஃப்ட் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை தான் பண்ணுறோம். தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ அந்த பட்டர்ஃப்ளைக்கு வந்து நம்ம விங்ஸ் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த விங்ஸ் வந்து 2 சைடுமே கரெக்டாக வரணுன்னுக்காக தான் சென்டரில் வந்து நமக்கு கரெக்டாக வச்சு ரோல் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு. அப்புறம் ஃபோல்ட் பண்ண எல்லாத்தையும் லைட்டாக வந்து நான் செய்கிற மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக தெரியும். அதனால வந்து நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குயிலிங் பேப்பரில் கொஞ்சம் அளவு தானே கட் பண்ணிக்கிட்டோம். பாக்கி வந்து எக்ஸஸாக இருந்தது இல்லையா, அதை நம்ம எடுத்துகிட்டு குயிலிங் பேப்பரை வந்து ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி வந்து நான் லைட்டாக ரோல் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கையாலேயே ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பர்ஃபெக்டாக கிடைக்கும் அப்படின்னு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ரோல் பண்ண பிறகு நமக்கு இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி வந்து ஒன்றையும் ரோல் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதுக்கு மேலே ஆண்டனா மாதிரி வந்து ஒட்டிக்க போகிறோம். இதை ஒட்டிட்டு உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக ஒரு வாட்டி அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதை பேக் சைடு வந்து க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒட்டிட்டேன். நான் இதே மாதிரி வந்து நிறைய செஞ்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச சைஸஸில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இதை வந்து நான் உங்களுக்கு என்னோடய வாலில் கூட ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு வால் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கிராஃப்ட்டுக்கு வந்து ஒரு டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வாலில் ஸ்டிக்காக பறந்து போய்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்டடி டேபிள் கிட்ட, கிராஃப்ட் டேபிள் கிட்டலாம் ஒட்டிட்டோன்னா ரொம்பவே வந்து சூப்பராகவும் க்யூட்டாகவும் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த கிராஃப்ட்டை எதுக்கு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சூப்பராகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் ஸ்டிக் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வாலில் ஸ்டிக் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து ஈஸியாக நம்மளோட ஹோமை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஷாப்ஸில் கூட இந்த மாதிரி ரெடிமேடாக இருக்கும். பட் நம்மளே வீட்டில் செஞ்சோன்னா நமக்கு பிடிச்ச கலரில் செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ட் ஆஃப் தி வீடியோ வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடலாம். நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு மாற்றிக்கோங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸ் நம்ம சேனலில் டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இமெயில் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். Okay friends, bye bye. Bye from Jasira. Do something creative. Meet on next video. Bye 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 bye. Subscribe பண்ண மறந்துடாதீங்க.